Well, we made it to the end. It's like we are going through the Passover ourselves and going to the cross. இல்லை நம்ம இதுவரை கடந்து வந்துட்டோம். இப்போ நாமும் பஸ்காவுக்கும் சிலுவைக்கும் கடந்து செல்ல இருக்கிறோம். It is the last day in Jesus' life. இது இயேசு கிறிஸ்து மனு உருவேற்று வந்த கடைசி நாள். In our calendar, we usually call it Thursday evening till Friday morning or Friday afternoon. நம்முடைய நாள் காட்டியிலே வியாழன் மாலை தொடங்கி வெள்ளி மதியம் வரை அந்த நாளை அனுசரிப்போம். We usually have Maundy Thursday if you are from a high church, and then Good Friday, and those 2 days we are going to talk about. ஒருவேளை அந்த பெரிய வியாழன் புனித வெள்ளி என்று இந்த 2 நாட்கள் அனுசரிக்கப்படும். All 4 Gospels talk about this event. 4 சுவிசேஷ நூல்களிலுமே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் கூறப்பட்டிருக்கிறது. And most of us are familiar with the story. நம்மிலே அநேகர் இந்த சம்பவங்களை குறித்த தெளிவுள்ளவர்களாக இருக்கிறோம். Basically, Jesus celebrates Passover with the disciples. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு பஸ்காவை அனுசரிக்கிறார். He tells them one of them is going to betray them. அவர்களில் ஒருவர் தன்னை மறுதலிப்பான் என்று சொல்கிறார். One of them is going to disown him. அவர்களில் ஒருவன் தன்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்கிறார். And then he institutes the Lord's Supper. அவர் ராபோஜனத்தை கர்த்தரின் பந்தியை அங்கே தொடங்கி வைக்கிறார். He goes to Gethsemane. கெத்செமனே தோட்டத்திற்கு செல்கிறார். There he gets arrested. கெத்செமனே தோட்டத்திலே அவர் கைது செய்யப்படுகிறார். Disciples all scatter. சீஷர்கள் சிதறப்படுகிறார்கள். And they drag him to high priest house. அவரை பிரதான ஆசாரியருடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். Eventually the Sanhedrin, the high court of the Jews, try Jesus. யூதர்களின் உயர் நீதி மன்றமான சன்ஹெத்ரின் சங்கம் இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கிறது. And the leading man, the high priest, declares him as a blasphemer. அந்த சன்ஹெத்ரின் சங்கத்தின் தலைவனான பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து தேவ தூஷணம் உரைக்கிறவர் என்று கூறுகிறான். But because they cannot kill him officially, they can stone him, but they cannot crucify him. They take him to Pilate. யூதர்களுடைய சன்ஹெத்ரின் சங்கத்திற்கு ஒருவனை சிலுவையில் அறைவதற்கு அனுமதி இல்லை. மாறாக ஒரு நபரை கல்லெறிந்து கொள்வதற்கு அனுமதி இருந்தது. அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்பதற்காக சன்ஹெத்ரின் சங்கத்தினர் ரோம அரசிடம் அவரை எடுத்து செல்கிறார்கள். And Pontius Pilate questions him a couple of times. பொந்தியு பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கின்றான். Again and again he doesn't find any guilt on Jesus. அவன் இயேசு கிறிஸ்துவை விசாரித்து பார்த்ததிலே இயேசு கிறிஸ்துவிலே ஒரு குற்றமும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. But yet they wanted him to be crucified. ஆனால் யூதர்களோ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். So he has Jesus beaten. அவன் முதலாவது இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடிக்கின்றான். And then he is handed over to be crucified. அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கிறான். And as he is going to the cross, they force a man named Simon to carry the cross along with him. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை சுமந்து செல்லும்போது அங்கே சீமோன் என்ற ஒருவனை வலுக்கட்டாயமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றனர். When they get to the place called Skull, they crucify Jesus. கொல்கதா என்ற இடத்திற்கு அவர்கள் சென்றபோது அங்கே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். There are several things that happen, like they give him sponge full of vinegar. அவருக்கு கசப்பான காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். They mock him. அவரை கேலி செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். They ask him to come down from the cross. சிலுவையிலிருந்து இறங்கி வரும்படியாக அவரை கிண்டலடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். He himself says many things. இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து பல காரியங்களை பேசுகிறார். And then he dies. அதன் பின்பு அவர் தன் உயிரை விடுகிறார். They take him down from the cross. அவரை சிலுவையிலிருந்து இறக்குகிறார்கள். They bury him. அவரை அடக்கம் செய்தார்கள். And then 3 days later, just as he promised, he comes to life. அவர் வாக்குரைத்தது போல 3ஆம் நாளிலே அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். Right? Most of us know the story. இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். But each gospel writer highlights some things and doesn't highlight other things. இந்த 4 சுவிசேஷ நூல்களை எழுதியவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணமும் உயிர்த்தெழுதலையும் குறித்து சில காரியங்களை தங்களுடைய நற்செய்தி நூல்களிலே அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கிறார்கள். சில காரியங்களை அவர்கள் விட்டுவிட்டார்கள். What we need to focus, because we are studying Mark, is how Mark presents the story. இப்பொழுது நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்தை தியானித்துக் கொண்டிருப்பதனால்
மார்க்கு தன்னுடைய பார்வையிலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து என்ன கூறினார் என்று தியானிக்க இருக்கிறோம். For example, in chapter 14, Mark has a sandwich structure again. உதாரணமாக மார்க்கு 14ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்திற்கிடையே மற்றொரு சம்பவத்தை, ஒரு சாண்ட்விச்னா 2 துண்டு ரொட்டி இருக்கும், நடுவில் ஒரு மாம்சம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு 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 வடிவமைப்பை 14ஆம் அதிகாரத்துக்கு அவர் கொடுக்கிறார். This is a very common Mark structure. மார்க்கு இந்த வடிவமைப்பை பல இடங்களிலே அவர் பயன்படுத்தி இருக்கிறார். So what he does is he's trying to pay attention to all these events, but with a little structure that we can easily remember. எதற்காக மார்க் இப்படி செய்கிறார் என்றால், அவர் என்ன நடந்தது என்று ஒவ்வொரு சம்பவத்தை விளக்கும் போதும் அதை நாம் எளிதில் நினைவு கூறும் வண்ணமாக அவர் இந்த 14ஆம் அதிகாரத்தை விசேஷமாக வடிவமைத்திருக்கிறார். They are in the upper room. அவர்கள் மேல் வீட்டு அறையில் இருக்கிறார்கள். Meal has started. அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போஜனம் அருந்த தொடங்கினார்கள். And while they were eating, verse 18, it says, Jesus says to them, one of you will betray me, who is eating with me. அவர்கள் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். On the one hand they are sad, but on the other hand they are curious, who is it? இதை கேட்ட உடனே ஒரு பக்கம் அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது, இன்னொரு பக்கம் யார் காட்டி கொடுப்பாங்கிற ஒரு ஆவலும் அவர்களுக்குள்ளாக தூண்டப்பட்டது. Jesus really gives a clue. He says one of the persons that is dipping their bread in the bowl with me. இயேசு கிறிஸ்து அவன் யாருன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாரு. என்னன்னா, என்னோடு கூட தன்னுடைய அப்பத்தை இந்த இந்த பாத்திரத்தில் நினைக்கிறவன் காட்டி கொடுப்பான் என்று சொல்கிறார். Unlike modern day, in those days, or maybe like in Nagaland in those days, people ate from same plate. அதாவது அந்த நாட்களில் இப்பொழுது இருக்கிறது போல இல்லாமல் அவர்கள் ஒரே தட்டிலே உணவருந்தினார்கள். Right? They would take food from the same plate, but when you have 12 people, 3 or 4 dishes would be there that 3 or 4 people will share. இப்போ ஒரு 12 பேர் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா, 3-4 நபர்கள் ஒரு தட்டிலிருந்து சாப்பிட்ற மாதிரி அவங்க உணவை பிரித்து வைப்பார்கள். When we put the whole gospel together, it seems like Jesus was lying like this with John before him and Judas behind him, and they were all dipping in the same bowl. அதாவது 4 சுவிசேஷ நூல்களையும் நம்ம ஒன்றிணைத்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த மேஜையிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஒரு பக்கத்திலே யோவான் உட்கார்ந்திருக்கிறார், அவருடைய பின் பக்கத்திலே யூதாஸ் அமர்ந்திருக்கிறான். அவர்கள் மூவரும் ஒரே களத்திலே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். Maybe 1 or 2 other disciples also joined, but they can pretty much narrow. It's either John, Judas, or let's say Theudas or Matthew. அதாவது அவரோடு கூட வேற யாராச்சும் கூட இருந்திருக்கலாம் அந்த தட்டில் சாப்பிட்டவங்க. அப்போ சீஷர்களால் யூகிக்க முடிஞ்சது, ஒன்று யோவானா இருக்கணும், இல்லை அப்படின்னா யூதாஸா இருக்கணும், அப்படி இல்லைன்னா வேற யாராவது சீஷர்கள் அவரோடு கூட அந்த களத்தில் கை வச்சிருக்கிறவங்க. But what is interesting is they are still curious which one of them is going to, and they're saying, I'm not going to deny. அப்போ இயேசுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தவங்க என்ன பண்றாங்க, நானான்னு சொல்லி கேட்குறாங்க. And then Jesus says something really sad and harsh. He says, the Son of Man goes, or I go to the cross just as it is described about me, but woe to the man who betrays me. It would have been better for him not to have been born. இப்படி அவங்க நானோன்னு கேட்டபோது 21ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து மிகவும் கடினமான ஒரு காரியத்தை சொல்கிறார். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். Jesus isn't frightening the person. That's not the purpose. இயேசு கிறிஸ்து அந்த மனிதன், அதாவது தன்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு திகிலை உண்டாக்க வேண்டும் என்று இந்த வசனத்தை கூறவில்லை. Sometimes scholars read that verse and say Judas is in hell. இந்த வசனத்தை மையமாக கொண்டு ஒரு சில வேத வல்லுநர்கள் யூதாஸ் நரகத்திலே தள்ளப்பட்டிருக்கிறான் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். In that culture, when you say a statement like this, you're supposed to say, okay, if I'm going to do this, that makes my whole family regret that I had been born, they are supposed to stop that action. அதாவது இந்த அவர்களுடைய கலாச்சாரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று கூறும்போது அவன் செய்ய போகின்ற அந்த தீய செயலை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம்.
Sometimes I have given my mom hard time and she said, "Why did I birth you into this world?" சில சமயத்தில் என்னுடைய அம்மாவுக்கு நான் கஷ்டங்களை கொடுக்கும்போது எங்கள் அம்மா என்னை பார்த்து சொல்லுவாங்க, ஏன் தான் நான் உன்னைய பெத்தேனோ. I always said to her, so that you can say this. You would have had a comfortable life without me. அப்போ நான் எங்கள் அம்மாவை பார்த்து சொல்லுவேன், அட்லீஸ்ட் இதை சொல்கிறதுக்காவது நீங்கள் என்னை பெற்றிருக்கீங்களே, நான் இல்லைன்னா நீங்கள் இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு சொல்லுவேன். Jesus isn't condemning Judas at this point. What he is saying is, Judas, stop and think. This is going to bring horrible name to your whole family. They all are going to wish Judas is not from our family. Change your action. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல யூதாஸ் மீது ஒரு சாபம் இடுவதற்காக இந்த வசனத்தை சொல்ல கிடையாது. மாறா, யூதாஸே நீ என்ன செய்ய போகிறார் என்பதை ஆழ்ந்து சிந்தி. அதை நீ செய்யாதே. நீ இதை செய்வாயே என்றால் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் யூதாஸ் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் என்று சொல்ல வெட்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட வெட்கக்கேடான செயலை உன்னுடைய குடும்பத்தின் மீது நீ கொண்டு வருவாய் என்று கூறுகிறார். So he is warning him. எனவே யூதாஸை அவர் எச்சரிக்கிறார். Now this is the top part of the sandwich I talked about. இது அந்த சாண்ட்விச் சொல்றோம் அந்த ஸ்டோரியில முதல் பகுதி. Yeah, we need to have sandwich for lunch so that you can understand what I'm talking about. Yeah? But then let's jump to the second part of this, not the middle part, but the bottom part, the second part of the bread of the sandwich. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களோடு பேசிய முதல் உரையாடலை நம்ம பார்க்கிறோம். இதனுடைய இரண்டாம் பகுதி இதே அதிகாரத்தில் கீழே இருக்கு. And that starts in verse 27. He says, you will all fall away from me. 27ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு சிதறடிக்கப்படுவீர்கள், இல்லை என் நிமித்தம் இடரடைவீர்கள். And then he says, then after I'm resurrected, I will go ahead of you into Galilee, hinting that they will all come back. 28ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்பதன் மூலமாக இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி சென்றாலும் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர்கள் மீண்டும் ஒன்றிணைக்கப்படுவார்கள் என்பதையும் அவர்களுக்கு கூறுகிறார். But Peter once again jumps the gun. பாருங்க, இப்ப மறுபடியும் பேதுரு தன்னுடைய தலையை காமிக்கிறாரு. He says, even if everybody falls away, I will not fall. அவர் சொல்றாரு, உமது நிமித்தம் எல்லோரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடைய மாட்டேன். In verse 31, he insisted emphatically, even if I die with you, I will never disown you. 31ஆம் வசனத்துல பாருங்க, பேதுரு சொல்றாரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொல்கிறேன். There are people like him in our crowd. இல்லையா, நம்ம கூட்டத்திலே அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. But he is the first one to run, I would think. ஒருவேளை இயேசுவை பிடிச்ச உடனே முதல்ல ஓடுனது இந்த பேதுருவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Right? But at the same time, Jesus says to him, இருந்தாலும் இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, no, even before the rooster crows, you will deny me 3 times. இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, இன்று காலை சேவல் கூவுவதற்கு முன்பதாக நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய். Between these two pieces, we come to the very important middle section. இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு பேசின இந்த 2 உரையாடல்களுக்கு மத்தியிலே மிகவும் முக்கியமான ஒரு வேத பகுதி அமைந்திருக்கிறது. And that is verse 14, 22 and on, where Jesus says, Jesus took the bread, and when he had given thanks to it, he broke it and gave it to the disciples. Take, and this is my body. இயேசு கிறிஸ்து அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருந்த போது அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். Now, before we go to that passage, we read that pretty much every Sunday we have the Lord's Communion. I want to show you what is happening culturally. இந்த வேத பகுதியை நம்ம ஒவ்வொரு முறை கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும் போதும் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். அந்த வேத பகுதி என்ன கூறுகிறது என்று நான் சொல்வதற்கு முன்பதாக அவர்களுடைய கலாச்சார பின்னணி என்னவென்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The Hebrews had a bread called afikomen. எபிரேயர்கள், அதாவது யூதர்கள், அஃபிகோமென் என்ற ஒரு குறிப்பிட்ட அப்பத்தை பயன்படுத்தினார்கள். What happens is at the beginning of a Passover meal, the father would take a bread and he would hide it he would wrap it in a cloth and he would hide it somewhere in the house. And in the middle of the meal, he would say to the children, go find the afikomen, the hidden bread, and the one that gets it gets a prize. அந்த அவர்கள் பஸ்காவை அனுசரிக்கும் போது எல்லாரும் சாப்பிட உட்காந்துருவாங்க. ஆனால் அந்த குடும்ப தலைவர் என்ன பண்ணுவார்னா,
ஒரே ஒரு அப்பத்தை இல்லையா ரொட்டியை மட்டும் எடுத்து ஒரு துணியில் சுற்றி அதை ஒளிச்சு வச்சிருப்பார். அதுதான் அஃபிகோமென் என்று சொல்வார்கள். அப்போ அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட அப்பா என்ன சொல்வார் அப்படின்னா, நீங்கள் போய் அந்த அஃபிகோமென் அந்த பிரெட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. யார் அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசை கொடுப்பார். So the children are happy to get afikomen. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இந்த அஃபிகோமென் பிரெட் கிடைக்கணும்னா ரொம்ப சந்தோஷம் அதை கண்டுபிடிக்கிறது. When the children bring the afikomen, the fathers would take the afikomen, break them in half. Well, first they give them the gift, and then they break the afikomen and give it to all the children as a celebratory meal. அந்த 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 மறைக்கப்பட்ட அந்த அப்பத்தை பிள்ளைகள் எடுத்துகிட்டு வந்த உடனே அதை யார் எடுத்துகிட்டு வராங்களோ முதல்ல அவங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அப்பத்தை பிட்டு தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே அந்த தகப்பன் பகிர்ந்து கொள்வார். அது அந்த குழந்தை வெற்றி பெற்றது பார்த்தீங்களா, அந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ணுறது, அந்த வெற்றியை கொண்டாடுவது. So Jesus is having celebration not with children but with adults. இந்த ராபோஜன பந்தியில் இயேசு கிறிஸ்துவானவர் சிறு பிள்ளைகளோடு தன்னுடைய வெற்றியை கொண்டாடவில்லை, மாறாக அவருடைய சீஷர்கள் முதியவர்களோடு அந்த வெற்றியை கொண்டாடுகிறார். So he's not playing the game but he is still following the tradition. அவர் அந்த கலாச்சாரத்திலே அவர்கள் விளையாடிய அந்த விளையாட்டை விட்டாலும் அந்த கலாச்சாரத்தில் அவர்கள் பின்பற்றி வந்த ஒரு பழக்கத்தை பஸ்காவிலே அனுசரிக்கிறார். So he is taking the afikomen bread, the special bread, and he is breaking them and giving them to the disciples and says, this special hidden afikomen bread is my body for you. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களிடத்தில் அந்த அப்பத்தை எடுத்து கொடுக்கும்போது இந்த மறைக்கப்பட்ட அப்பம், இந்த அஃபிகோமென் என்ற மறைக்கப்பட்ட அப்பம் என்னுடைய சரீரத்தின் அடையாளமாக இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள் என்றார். Why is it his body? ஏன் அதை தன்னுடைய சரீரம் என்று அவர் அழைத்தார்? I mean, why would you want to have body and blood at the Lord's Supper? நாம் ஏன் திருப்பந்தியிலே மாம்சத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூற வேண்டும்? You remember from Passover? பஸ்கா பண்டிகையை நினைத்து பாருங்க. There's a blood of an animal. அங்கே பஸ்கா பண்டிகையின் போது அவர்கள் ஒரு விலங்கின் இரத்தத்தை வைத்திருக்கிறார்கள். And a bread that they ate. அதே போல அவர்கள் அப்பத்தை சாப்பிட்டார்கள். It's a reminder that God had protected them when all the other families lost their child. அந்த பஸ்கா பண்டிகையானது எகிப்திலே பிறரெல்லாம் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களை இழந்தபோது தேவன் இவர்களை பாதுகாத்தார் என்பதற்கு அடையாளமாக இருந்தது. But why should Jesus remind the disciples that story? ஏன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் அந்த பஸ்காவின் சம்பவத்தை நினைவு கூற வேண்டும் என்று விரும்பினார்? Why would he have to say this is my body and a little bit later he takes the cup and says this is my blood for you? எதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று கூற வேண்டும்? He is comforting them. அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். Because one of them is going to betray and then he is going to kill himself sadly. ஏனென்றால் ஒருவன் அவரை காட்டிக் கொடுத்து தற்கொலை செய்து கொள்ள போகின்றான். The other one is going to deny and he is going to be grieving. இன்னொருவன் தன்னை மறுதலித்து அதற்காக விசனப்பட போகிறான். And Jesus himself is going to die. இயேசு கிறிஸ்துவோ மரிக்க போகிறார். 3 out of 13 are gone. அந்த 13 நபர்களிலே இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களையும் அவரையும் சேர்க்கும்போது 13 நபர்களிலே 3 நபர்களை அவர்கள் இழக்கப் போகிறார்கள். How would you feel if 3 of your 12 friends, 13 friends are gone? ஒருவேளை 13 நண்பர்கள் இருக்கிறாங்க, அதுல 3 நண்பர்களை நீங்கள் இழக்க கூடுமே என்றால் நீங்கள் எவ்வாறு உணர்வீர்கள்? You're going to be sad. அது நமக்கு வருத்தத்தை அளிக்கும். The disciples are going to be sad. அப்ப இந்த சீஷர்கள் இந்த இடத்துல இதெல்லாம் கேட்கிறப்போ மிகுந்த வேதனையோடு அவர்கள் இருந்தார்கள். Their rabbi, அவர்களுடைய குருவானவர், their treasurer, அவர்களுடைய பொருளாளர், their spokesperson ஒருவேளை are all gone. ஆமா, அவருடைய பிரதிநிதி 3 பேருமே போக போறாங்க. Right? But Jesus says, drink this cup, eat this bread, because there is redemption waiting for you. இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொல்றாரு, இந்த அப்பத்தை புசியுங்கள், இந்த ரசத்தை பானம் பண்ணுங்கள், ஏனென்றால் உங்களுக்கு மீட்பு காத்திருக்கிறது. He's even saying to them, I will not drink from this fruit of the wine until I drink with you anew again in the kingdom of God. இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொல்றாரு, நான் மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்திலே இதை புசிக்கும் அளவும் உங்களோடு கூட இதை புசிப்பதில்லை என்று கூறுகிறார். Now we immediately think of the future kingdom.
இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது அநேக வேளைகளிலே நாம் பரலோகத்தை கற்பனை செய்து கொள்கிறோம். But Jesus is talking about the kingdom that's going to start when he resurrects. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தொடங்கப்படுகின்ற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். In other words, in 3 days I will have the supper again with you. But for 3 days it's going to be rough. I am going to be killed. Judas is going to be gone. Peter is going to be scattered. இயேசு கிறிஸ்து அவர்களோடு சொன்னது என்னன்னா 3 நாட்கள் தான். இந்த 3 நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். இந்த 3 நாட்களில் என்ன நடக்க போகிறது? யூதாஸ் என்னை காட்டிக் கொடுக்க போகின்றான், பேதுரு என்னை மறுதலிக்க போகின்றான், நான் சிலுவையில் அறையப்பட போகின்றேன். ஆனால் 3 நாளுக்கு பிறகு நான் உயிர்த்தெழுந்த உடனே உங்களோடு கூட இந்த போஜனத்தை அருந்துவேன் என்று அவர்களை ஆறுதல் அளிக்கிறார். Now the same structure repeats again in Gethsemane. இதே போலதான் கெத்செமனே தோட்டத்திலும் நடைபெறுகிறது. Jesus in Gethsemane with the 11 disciples now because Judas had already gone. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 11 சீஷர்களோடு, ஏனென்றால் யூதாஸ் ஏற்கனவே கடந்து சென்று விட்டான், கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார். Jesus had said to Simon, stay awake and pray. சீமோன் இடத்திலே ஆண்டவர் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் செய். Well, Peter cannot stay awake. பேதுருவால முழித்திருக்க முடியவில்லை. So the Baptist, you guys close your ears for a minute because I had to say something about drinking. ஒருவேளை இங்க பேப்டிஸ்ட்காரங்க இருந்தீங்கன்னா உங்க காதை பொத்திக்கோங்க, ஏன்னா நான் மதுபானத்தை அருந்துவதை குறித்து ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். They drank 4 cups of wine at the Passover meal. ஒருவேளை அந்த பஸ்கா பண்டிகையில அவங்க குடிப்பதை விட அளவுக்கு அதிகமான ஒருவேளை 4 கப் வைன் என்ன பண்ணிருக்கலாம், இவங்க 3 பேர் குடிச்சிருக்கலாம். Yeah, usually they had 3 cups, but some people drank 4. And they're not little tiny communion cups. They are full cups. Matter of fact, Mark says their eyes were heavy. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகையின் போது அவங்க 3 டம்ளர் தான் அதிகபட்சம் வைன் குடிப்பாங்க. அது வந்து நம்ம கம்யூனியன் கப் மாதிரி இருக்காது, கொஞ்சம் பெரிய கப்பா இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவான், 4 கப்பு என்ன பண்ணுவான் குடிப்பான். ஆனால் மார்க்கு அவர்கள் தூங்கினது அவர் எப்படி சொன்னார்னா, அவருடைய கண்கள் கனத்திருந்தது. ஒரு குடிகாரனுடைய கண்ணு மூடுற மாதிரி அவங்க கண்ணு மூடிட்டு இருந்தது. Exactly. But please don't tell other people I said that, right? இத போய் அடுத்தவங்க சொல்லிராதீங்க. It is night time and it's after a long day and they have had a nice big meal and then they had 3 or 4 cups of wine, so it's hard to stay up and pray. அது ஒரு நீண்ட நாள், அந்த நாளில் நிறைய அலைச்சல் அவங்களுக்கு. அந்த நாளின் முடிவிலே ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வைன் திராட்சை ரசத்தையும் என்ன பண்ணியிருக்கான், நல்லா குடிச்சிருக்கான். இப்போது இதுக்கெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறப்ப அவனால் ஜெபம் பண்ண முடியல. I have a feeling Jesus did not have a lot to do with all the food and eating. He's already worried for his life. ஒருவேளை இயேசு கிறிஸ்து சீஷர்களை மாதிரி அன்னைக்கு சாப்பாட்டுக்காக அதிகமாக அலைஞ்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவரால் முழிச்சிருக்க முடிஞ்சது. He's saying to them, your spirit is willing. They are genuinely good people. They're wanting to pray. They just can't. Their flesh is weak. இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான் என்று சொல்லும்போது உண்மையாகவே அவர்கள் 3 பேருக்கும் ஜெபிக்கணும்னு ஆசை இருந்தது. அவர்கள் நல்ல மனிதர்கள் தான். ஆனால் அவர்களுடைய மாம்சமோ பலவீனமா இருந்தது. அவருடைய சரீரம் அவர்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. But in the meantime, Jesus goes away and prays 3 times for the cup to be removed. இதற்கிடையே இயேசு கிறிஸ்து 3 முறை தனித்து போய் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறார். Remember earlier on, John and James came and said, I want to sit on your right side and your left side. And Jesus said, are you willing to drink the cup I'm about to drink? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், யோவானும் யாக்கோபும் அவருடைய வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் உட்காரணும்னு ஆசைப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நான் பானம் பண்ணுகிற பாத்திரத்திலே உங்களால் பானம் பண்ண முடியுமா? And they said, yes, we are willing to drink. அவங்க ஆமா எங்களால முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. They had no clue. அவர் இயேசு கிறிஸ்து என்ன கேட்டார்னே அவங்களுக்கு தெரியாது. Right, but Jesus knows what that cup is. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் குடிக்க போகின்ற பாத்திரம் எதுவென்று, பானம் எதுவென்று தெரியும். He knows that's death. அது தன்னுடைய மரணம் என்று அவர் அறிந்திருந்தார். He doesn't want it. அவர் அவ்வாறு கொடூரமான மரணத்தை சந்திக்க விரும்பவில்லை. Right? He doesn't want to go through death. அவர் மரணத்தை ருசி பார்க்க விரும்பவில்லை. But Father doesn't answer yes. ஆனால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று பிதாவை கேட்டுக்கொண்ட போது பிதா அதை நான் நீக்குவேன் என்று அவருக்கு பதிலளிக்கவில்லை.
Jesus has to go to death. பிதாவானவர் குமாரன் மரிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தார். I want to give a little biblical theology, balance this story with what Hebrews says. ஒருவேளை எபிரேயரிலே இதை குறித்து கூறப்பட்டதையும் இதையும் தொடர்பு படுத்தி நான் ஒரு இறையியல் பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். Because there the writer says, because of Jesus' reverence, God answered and delivered him from death. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை தேவன் கேட்டு அதற்கு பதிலளித்தார் என்று கூறுகிறார். How could he not answer here, but in Hebrews answer yes? கெத்செமனே தோட்டத்திலே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் கூடட்டும் என்று இயேசு கிறிஸ்து கேட்டபோது அந்த பாத்திரத்தை பிதாவானவர் நீக்கவில்லை. அப்படி என்றால் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு பிதாவானவர் பதிலளித்தார் என்று எதை குறிக்கிறார்? Well, they both go together because Jesus dies just as Father wanted him, but then 3 days later, Father raised him from the dead. எவ்வாறு அவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஏறெடுத்த ஜெபத்திற்கு பிதாவானவர் பதில் கொடுத்தார் என்றால், பிதாவின் சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவானவர் மரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே ஜீவனை விட்டார். ஆனால் 3ஆம் நாளிலோ பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். அதுவே அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அளித்த பதில். His answer came 3 days later. ஒருவேளை பிதாவானவருடைய பதில் 3 நாள் கழிச்சு தான் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைச்சது. You know, that tells us heaven is day and a half away. ஒருவேளை பரலோகத்துக்கு நமக்கு 3 நாள் தான் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி. Yeah, it goes one and a half day and then comes back 1.5 days later. ஒருவேளை நம்ம ஜெபம் மேலே போறதுக்கு 1.5 நாள், திரும்ப பதில் வரதுக்கு 1.5 நாள். That's not true. அது உண்மை கிடையாது. Right? But what is interesting is Jesus himself said 3 times, after 3 days I will resurrect. Why does he want the cup to be removed? பாருங்களேன், இங்க ஒரு ருசிகரமான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து 3 முறை நான் மரிக்கப் போகிறேன் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு கூறினார். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே இந்த மரணம் எனக்கு வேண்டாம் என்று பிதாவினிடத்திலே கேட்கிறார். Right? Because he is human also. ஏனென்றால் அவர் தேவனாய் இருந்த போதும் முழுமையான மனிதனாய் மாம்சத்திலே வந்திருந்தார். It's going to be painful for him. ஒரு மனிதனாய் அந்த சிலுவையிலே மரிப்பது என்பது மிகவும் வேதனையான ஒரு காரியமாக இருக்கும். Right? Death is never fun. மரணம் என்னைக்குமே ஒரு நல்ல காரியம் அல்ல. Not even for Jesus. இயேசு கிறிஸ்துவும் கூட மரணத்தை கண்டு திகிலடைந்தார். He was hoping for plan B. ஒருவேளை பிதாவானவர் வேறொரு காரியத்தை அனுமதிப்பாரா என்று குமாரன் எதிர்பார்த்தார். There is no plan B. ஆனால் பிதாவின் சித்தத்திலே எந்த மாற்றமும் இல்லை. Now we come back to 2 other characters that we saw before. இதற்கு முன்பதாக நாம் பார்த்த 2 நபர்களை குறித்து நாம் மீண்டும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். Judas comes and betrays. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறான். And then Peter denies. பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார். So verse 43 talks about Judas coming and the arrest happening. 14ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே யூதாஸ் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கூட வந்து இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டான் என்று பார்க்கிறோம். And 14:66 we see Peter denying. 14ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்திலே பேதுரு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். Remember earlier Jesus talked about Judas betraying him, and then there was an important topic, and then he talked about Peter denying him. The same way now Judas will betray him, Peter would deny him with something important in the middle. அது நம்ம இயேசு கிறிஸ்து யூதாஸ் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லியதற்கும் பேதுரு என்னை மறுதலிப்பான் என்று சொல்லியதற்கும் இடையே அந்த ராபோஜன பந்தியை குறித்த ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி இருந்தது. அதே போல்தான் இங்கே யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான், பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். இந்த 2 சம்பவங்களுக்கும் இடையே இன்னொரு முக்கியமான வேத பகுதியை மார்க் நமக்கு கொடுத்திருக்கிறார். That passage starts in verse 53. They are in front of the Sanhedrin, and the main character is the high priest, and he is asking him an important question. Are you the Messiah, the Son of God? Except instead of, rabbis don't usually use the word God, they call him Blessed One. 53ஆம் வசனத்திலே அந்த முக்கியமான வேத பகுதி தொடங்குகிறது. 61. ஓகே. 61ஆம் வசனத்திலே ஒரு முக்கியமான வேத பகுதி தொடங்குகிறது. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சன்னதரின் சங்கத்திலே நிற்கிறார். அங்கே பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேள்வி கேட்கிறான். அவன் என்ன கேள்வி கேட்கிறான் என்றால்,
நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்கிறான். Now, these are the two exact words we began the story with. இந்த இரண்டு வார்த்தைகளை கொண்டுதான் மார்க்கு இந்த சுவிசேஷ நூலை தொடங்கினார். Remember? ஞாபகம் இருக்கா? This is the gospel, the beginning of the gospel of Jesus, the Messiah, the Son of God. அந்த மார்க்கு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறு தொடங்கினது. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். That's the same, in some way, Mark is giving the title from the question the high priest asked Jesus. இந்த பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேட்ட கேள்வியை கொண்டுதான் மார்க்கு இந்த சுவிசேஷ நூலுக்கு தலைப்பிடுகிறார். That's why we have that title. ஆகையினால் தான் அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் அந்த தலைப்போடு தொடங்குகிறது. There's going to be a lot of people that have the same question that the high priest had. Are you the Messiah? Are you the Son of God? இந்த பிரதான ஆசாரியனுக்கு இருந்த கேள்வி அன்றைக்கு யூதரிலே அநேகருக்கு இருந்திருக்கலாம். நீர்தான் மேசியாவா? நீர்தான் தேவனுடைய குமாரனா? Mark wants the people to know and come to the conclusion, yes, Jesus is the Messiah, Jesus is the Son of God. தன்னுடைய நற்செய்தி நூலை வாசிக்கின்ற ஒவ்வொருவரும் இயேசுவே மேசியா, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் மார்க் இதை எழுதுகிறார். Now, confessing that confession is going to be dangerous. இயேசு அந்த கேள்விக்கு ஆம் என்று பதில் உரைத்தால் அது மிகவும் ஆபத்தான விளைவுகளை கொண்டு வரும். He says, yes, I am, and you will see me sitting at the right hand of God in the heavens. And immediately the high priest tears his clothes and he says, what more witnesses do we need? Let's kill him. 62 63 வசனங்களை பாருங்க. அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். பிரதான ஆசாரியன் இதை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன, தேவ தூஷணத்தை கேட்கிறீர்களே என்றான். When Jesus confessed, yes, I am the Messiah, the Son of God, that led him to his death. இயேசு கிறிஸ்து நானே மேசியா, நானே தேவனுடைய குமாரன் என்று அறிவித்தது தான் அவருடைய மரணத்திற்கு அவரை நடத்தி சென்றது. Now Mark is lying to us. ஒருவேளை மார்க் நம்மகிட்ட பொய் சொல்றாருன்னு வைத்துக்கொள்வோம். Right? He is lying to us. This is good news, but it's actually bad news. ஒருவேளை மார்க் இதை ஒரு நல்ல செய்தியை போல நமக்கு எழுதினாலும் இது கேட்பதற்கு சற்று வருத்தம் அளிக்கும் செய்திதான். Right? Because if we say Jesus is Messiah, Jesus is the Son of God, the same thing that happened to Jesus will happen to us. அதாவது இயேசுதான் மெசியா, இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்று நாம் இந்த உலகத்திற்கு அறிவிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்ததோ அதே தான் நமக்கும் நேரிடும் என்று மார்க் இங்கே நமக்கு காண்பிக்கிறார். Right? Now you and I are pretty safe. I live in Singapore, you live in India. Both countries have freedom of religion. Somewhat. ஒருவேளை நாம் ஐயா அவர்கள் சிங்கப்பூர்ல இருக்கிறாரு, நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். இந்த இரண்டு நாடுகளிலுமே ஓரளவுக்கு மத சுதந்திரம் இருக்கின்ற பாதுகாப்பான நாடுதான். But not Mark's audience. ஆனால் மார்க் வாழ்ந்த நாட்களிலே அன்றைக்கு அவர்களுக்கு மத சுதந்திரம் இல்லை. In Mark's audience, if they lived in Rome and they said Caesar is not the son of God, Jesus is the son of God, that meant death. மார்க்கு எழுதின மக்கள், அதாவது மார்க் யாருக்கு எழுதினாரோ அந்த நற்செய்தியை வாசித்தவர்கள் ரோம சக்கரவர்த்தி அல்ல ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே மேசியா, இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன், ரோம சக்கரவர்த்தி தேவகுமாரன் இல்லை என்று கூறுவார்கள் என்றால் அதன் விளைவு மரணம். Matter of fact, this is why the next scene is they are in front of Pilate. ஆகையினால தான் இயேசு கிறிஸ்து இந்த தன்னை தேவகுமாரன் என்று அழைத்த உடனடியாக அவரை பிலாத்துக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். Chapter 15 verse 1. They had denied, Jesus had acknowledged, and the high priest had declared him, and immediately everyone says he deserved to be death. Early in the morning, the chief priests with the elders and the teachers of the law and the whole Sanhedrin, the law court, go into Pilate and they say, they hand him over and say he needs to be crucified. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, பொழுது விடிந்த உடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேத பாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி
இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இவனை சிலுவையில் அறையும் என்று வேண்டிக் கொண்டார்கள். What is so interesting about this particular scene is Pilate's question. Pilate has two questions that he can ask. He can ask, "Are you the Son of God?" That would be going against Caesar. Or he can ask, "Are you the Messiah, the King of the Jews?" And he only asks one, "Are you the King of the Jews?" இப்போ பிலாத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நிறுத்தி வைக்கப்பட்ட போது பிலாத்து 2 கேள்விகளை இயேசு கிறிஸ்துட்ட கேட்டிருக்கலாம். ஒன்று, நீ தேவனுடைய குமாரனான்னு சொல்லி கேட்டிருக்கலாம். நான் தேவனுடைய குமாரன் தான் என்று இயேசு கிறிஸ்து சொல்வாரே என்றால் அது ரோம சக்கரவர்த்திக்கு எதிரான ஒரு பாவம், அது மரண தண்டனையை விளைவிக்கும். இன்னொரு கேள்வி, நீ தான் யூதர்களுடைய ராஜாவா, யூதர்களுடைய மேசியாவா என்று கேட்டிருக்கலாம். அவன் முதல் கேள்வியை கேட்காம 2வது கேள்வியை கேட்கிறான், நீ யூதருடைய ராஜாவா என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறான். Because if Jesus would have said yes to Son of God, Pilate had no choice. He has to kill Jesus. இயேசு கிறிஸ்துவிடத்தில் பிலாத் அந்த முதல் கேள்வியை கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனா என்று. இயேசு கிறிஸ்து ஆம் என்று சொன்னால் உடனடியாக அவரை அவன் கொலை செய்ய வேண்டும். வேற எந்த ஒரு வழியும் அவனுக்கு கிடையாது. So it makes me think Pilate really didn't want Jesus killed. அப்ப அந்த 2வது கேள்வியை பிலாத்து கேட்டபடினாலே நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்றால், இந்த பிலாத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய மனமில்லாதவனாய் இருந்தான். From the other gospels we know, even his wife told him, "Don't kill that guy. I had bad nightmares because of him." ஒருவேளை பிற சுவிசேஷ நூல்களை நம்ம வாசிப்போமே என்றால் அதிலே அவனுடைய மனைவியும் கூட பிலாத்துக்கிட்ட அதே ஆலோசனை தான் கொடுக்கிறா, இந்த மனிதனை நீ கொலை செய்ய வேண்டாம். So Pilate is being very smart. He's never going to ask Jesus, "Are you the Son of God?" அதனால பிலாத்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தை முழுவதும் பயன்படுத்தி அவன் இயேசு கிறிஸ்துவை நீ தேவனுடைய குமாரனா என்ற கேள்வியை கேட்கவே போறது கிடையாது. So immediately the chief priests realized the problem. They started to accuse him many other things, like he also said he is the Son of God. He also said he is the Son of God. அப்போ பிரதான ஆசாரியனுக்கு புரிஞ்சிருச்சு பிலாத்து இவரை விடுதலை பண்ணுன்னு சொல்லி விரும்புறான்னு சொல்லி. ஆகையினால பிரதான ஆசாரியன் என்ன பண்றான், இன்னும் அநேக குற்றச்சாட்டுகளை சொல்லி இவன் தேவனுடைய குமாரன் என்று தன்னை அழைத்து கொண்டான் என்பதை மறுபடியும் பிலாத்துக்கிட்ட கூறுகிறான். But Pilate won't answer Jesus that question. ஆனால் பிலாத்து அந்த கேள்வியை இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கவே இல்லை. And he says, "Are you, Jesus, going to answer that accusations?" And Jesus doesn't answer. அப்ப பிலாத்து என்ன கேட்கிறான் அப்படின்னா, இந்த யூதர்கள் எல்லாரும் உனக்கு எதிராக சுமத்துகிற குற்றத்திற்கு நீ ஏதாவது பதில் சொல்றியா அப்படின்னு சொல்றப்போ கேட்கிறப்ப இயேசு கிறிஸ்து எந்த பதிலும் சொல்லவில்லை. Pilate decided, okay, maybe they just need one prisoner released. I'll release Jesus. அப்போ பிலாத்து என்ன நினைக்கிறான், இந்த பண்டிகை காலத்துல ஒரு குற்றவாளியை விடுவிக்கலாம், ஆகையினால் நான் என்ன பண்றேன், இயேசு கிறிஸ்துவை விடுவிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பிலாத்து வந்துடுறான். And he picks Barabbas for 2 reasons. இப்போ பிலாத்து என்ன பண்றான், பரபாஸ் என்பவனை என்ன பண்றான், இன்னொரு குற்றவாளியை அழைத்து வருகின்றான். அதுக்கு 2 காரணம் இருக்கிறது. One is in the Gospel of Mark, and that is he is an insurrectionist, one who caused political trouble to the point of killing other people. முதலாவது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இந்த பரபாஸ் என்பவன் அரசியல் ரீதியாக பல கலகங்களை உண்டு பண்ணி அதன் விளைவாக அநேக மக்களை கொன்று போட்டான் என்ற ஒரு கொலைகாரன் என்று அவன் அழைக்கப்படுகின்றான். But Matthew's gospel also says they both had the same first name. He was Jesus Barabbas, and of course Jesus is Jesus Christ. இரண்டாவது காரணம் மத்தேயு சொல்றார். இரண்டாவது காரணம் என்னவென்றால், இந்த பரபாஸ் கொண்டு வரப்படுறான் இல்லையா, அவனுடைய முதல் பெயர் இயேசு. இயேசு பரபாஸ், இயேசு கிறிஸ்துவானவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. 2 பேரையும் அவன் என்ன பண்றான், யூத மக்களுக்கு முன்னாடி கொண்டு வரான். Yeah, he says, "Would you like this Jesus or that Jesus?" அப்ப பிலாத்து என்ன பண்றான், இந்த இயேசு உங்களுக்கு வேணுமா இல்ல இந்த இயேசு உங்களுக்கு வேணுமா? And they pick the insurrectionist. அவங்க என்ன பண்றாங்க, அந்த கொலைகாரனான இயேசுவை தெரிந்து கொள்கிறார்கள். Now think about that. They're accusing Jesus of insurrection. யூத மக்கள் இயேசு கிறிஸ்து அரசியல் ரீதியாக கலகத்தை உண்டு பண்ணுகிறவர் என்று இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். But they actually pick for a insurrectionist to be released. ஆனா அவங்க இயேசு கிறிஸ்து மேல என்ன குற்றத்தை, தவறான குற்றத்தை சுமத்தினார்களோ அதை செய்து அதனால் கைது செய்யப்பட்ட பரபாசை விடுவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார்கள். Now earlier Pilate tried to get away from killing Jesus by not asking the crucial question. இதற்கு முன்பு பிலாத்து இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீர் தேவகுமாரனா என்ற கேள்வியை கேட்பதை முற்றிலும் தவிர்த்தான்.
Second, he tried to get away by releasing a prisoner, Jesus being that prisoner. இரண்டாவது அவன் என்ன பண்றான், இரண்டாவது முயற்சியில எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபாஸ் என்ற கொடூரமான ஒரு குற்றவாளியை அவர்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிறான். The crowd keeps yelling, crucify him, crucify him, crucify him. இதுக்கு அப்புறமும் அந்த கூட்டத்தார் என்ன பண்றாங்க, இயேசுவை சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்கிறார்கள். He decided a third plan. இப்போ மூணாவதா இயேசு கிறிஸ்துவை விடுவிக்கிறதுக்கு ஒரு திட்டம் திட்டுறான். Let's flog Jesus, and when he is being flogged, then people would say, okay, release him. He had enough pain. அப்போ இவனுடைய திட்டம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடிக்கலாம், அவரை அடித்து துன்பப்படுத்தி மறுபடியும் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா ஒருவேளை அவர் மேல பரிதாபப்பட்டு அவரை விடுதலை பண்ணிடலாம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறான். So he gave them to the soldiers, and soldiers had all kinds of fun with him. இயேசு கிறிஸ்துவை அவன் சேவகர்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறான். சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவை மிகவும் கடினமாக துன்புறுத்துகிறார்கள். They put purple cloth, they put the thorn crowns, they beat him, slap him, ask him to prophesy, and then they bring him back to Pilate. இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த ராஜ கம்பளியை விரிக்கிறார்கள். அவருடைய தலையிலே முள் சிரசை வைக்கிறார்கள். அவரை பார்த்து கேலி செய்கிறார்கள், தீர்க்கதரிசன முறை என்று சொல்கிறார்கள். இப்படி எல்லாம் அவரை கொடுமைப்படுத்தி அதுக்கப்புறம் மறுபடியும் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறான். But the people are not moved. ஆனால் யூத மக்களோ அத்தனை கொடுமைகளை பார்த்த பிறகும் இயேசு கிறிஸ்துவின் மீது இரக்கமற்றவர்களாய் காணப்பட்டார்கள். They wanted Jesus crucified. அவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதில் உறுதியாய் இருந்தார்கள். It's still a plan of God. இது அனைத்தும் தேவனுடைய திட்டமே. Remember, Jesus kept saying, Son of Man must go to be handed over to the high priest, and they handed him over to the nations, and he would be killed, but on the third day he would raise from the dead. இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகளை நாம் நினைத்து பார்க்கலாம். அவர் பிரதான ஆசாரியர் கையிலும் வேதபாரர் கையிலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை புறஜாதியருடைய கையிலே ஒப்பு கொடுப்பார்கள். அவர் புறஜாதியாரால் சிலுவையில் அறையப்படுவார். இருப்பினும் மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழும்புவார். So with no excuse, Pilate hands Jesus over to be crucified. இதற்கு மேல பிலாத்துவால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆகையினால பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுக்கிறான். There is a slight political reason also behind this truth in why Mark is telling this story. He wants the Romans in Rome to know your representative, Pilate, absolutely had no choice. He tried again and again and again trying to release Jesus, but the people wanted him killed. இதை மார்க்கு இங்கே எழுதுவதற்கு ஒரு அரசியல் காரணமும் இருக்கிறது. அந்த அரசியல் காரணம் என்னவென்றால், மார்க்கு ரோமர்களுக்கு இந்த நற்செய்தி நூலை எழுதுகிறார். அப்போ அந்த ரோமர்களுக்கு அவர் கூற விரும்பின காரியம் என்னவென்றால், உங்களது பிரதிநிதியாகிய பிலாத்து இந்த இயேசுவை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்தும் வேறு வழி இல்லாமல் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தான் என்று ரோமர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவைகளை எழுதுகிறார். So they take him to the cross, they make him carry the cross, Simon helps them, they go to the place called Golgotha, the skull, and they there crucify him. இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையை சுமக்கும்படியாக வருத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சில நிமிடங்கள் அந்த சீமோன் என்பவன் சுமக்கின்றான். பின்பதாக அவர்கள் கொல்கதா மண்டை ஓட்டை போன்ற அந்த கொல்கதா என்ற மலைக்கு அவரை அழைத்து செல்கிறார்கள். அங்கே அவரை சிலுவையில் அறைகிறார்கள். Now you know this. There was an inscription on top. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மீது சில வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருந்தது. அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். Sometimes we even see it on crosses with that little tiny statement. It says. சில வேளைகளிலே இந்த சிலுவை எங்கெல்லாம் இருக்கோ அந்த சிலுவைக்கு மேல அந்த வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். Historians tell us a person's crime is listed above him as he is crucified. அது ரோமர்கள் ஒருவனை சிலுவையில் அறையும் போது அவன் மீது என்ன குற்றம் சுமத்தப்பட்டதோ அந்த குற்றத்தை அந்த குற்றச்சாட்டை அவனுடைய சிலுவையின் மீது அவர்கள் எழுதுவார்கள். By the way, ladies, you are all safe. They would not crucify ladies in those days. ஒருவேளை பெண்கள் எல்லாம் ரோமர்கிட்ட பாதுகாப்பானவங்க தான். ஏன்னா பெண்களை ஒருபோதும் அவங்க சிலுவையில் அறைய மாட்டாங்க. Yeah, that's a good thing. In Singapore, there's caning for doing wrong things. Again, ladies, you are exempt. சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா சாட்டையில் அடிப்பாங்களாம். ஆனா பெண்களை மட்டும் சாட்டையில் அடிக்க மாட்டாங்க. Now going back to the cross, what is Jesus' crime? இப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையறாங்க. அவர் மீது என்ன குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது? Verse 26. 26வது வசனம்.
King of the Jews. யூதருடைய ராஜா. Remember, there's two accusations against Jesus. He is the Messiah, the King of the Jews, or he is the Son of God. ரெண்டு குற்றச்சாட்டு. ஒன்று, அவர் தேவனுடைய குமாரன் என்று தன்னை அழைத்து கொண்டது, இல்லை என்றால் அவர் யூதருடைய ராஜா மேசியா என்று தன்னை அழைத்து கொண்டது. Everyone who walked by would have said, that is the craziest description I have ever seen of a man for being killed and crucified. இப்போ யூதருடைய ராஜா என்ற குற்றச்சாட்டு மேலே எழுதப்பட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்த ஒவ்வொருவரும் சொல்லியிருப்பாங்க, இந்த குற்றச்சாட்டுக்காக இவரை போய் சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க என்று பார்த்த ஒவ்வொருவரும் இதற்காக இவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லியிருப்பார்கள். It's like crucifying a person because he has mustache. அது என்னன்னா, ஒருத்தனுக்கு மீசை இருக்குங்கிறதுக்காக அவனை சிலுவையில் அறைந்தது போல. Or saying something like, oh, this is the man who used to own land in Kanyakumari. ஒருவேளை ஒருத்தனை சிலுவையில் அரைஞ்சிட்டு இவர் தான் கன்னியாகுமரியில் நிலம் வச்சிருக்காரு, அதனால சிலுவையில் அரைஞ்சிட்டோன்னு சொல்ற மாதிரி. Makes no sense. இயேசு கிறிஸ்து மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதற்கான காரணமே இல்லை. அதை கேட்பதற்கே அரிதாக இருந்தது. There was no crime against being the king of the Jews. Matter of fact, Herod was the king of the Jews. அது இந்த யூதரின் ராஜா என்ற குற்றச்சாட்டு ஒரு குற்றமே கிடையாது. ஏன்னா அந்த நாட்கள்ல ஏரோது யூதரின் ராஜாவாக இருக்கிறான். And the fellow that's the son, Herod, that we keep reading in here, he's been trying to become the king of the Jews. இந்த ஏரோது அந்திப்பா இல்லையா, நம்ம படித்தோம்ல இந்த மார்க் சுவிசேஷத்தில் வரவன், அவனுடைய தகப்பன் யூதருடைய ராஜாவாக இருந்தான். இப்போ இவன் யூதருடைய ராஜாவாகணும்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். There is no crime in being a king of a Jew. இப்போ யூதர்களுடைய ராஜா என்று ஒருவன் தன்னை அழைத்துக் கொள்வதிலே எந்த ஒரு குற்றமும் இல்லை. And so they tried to change him. From other gospels we know they tried to change him, but Pilate says, no, I'm going to leave it as it is written. இந்த பிலாத்து அங்க மேலே எழுதி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்த போது யூதர்கள் என்ன பண்றாங்க, அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மாற்றி எழுதணும்னு சொல்லி பிலாத்துக்கிட்ட போறாங்க. ஆனா பிலாத்து சொல்றாரு, நான் மாற்ற போறதில்லை, நான் என்ன எழுதினேனோ அது எழுதினது தான். He doesn't want Jesus to be called the Son of God. ஏன்னா பிலாத்து இயேசு தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதை விரும்பவில்லை. But that doesn't stop Mark from saying Jesus is the Son of God. அதனால மார்க் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அவரை அழைப்பதற்கு தயங்கவில்லை. While he's on the cross, people are making all kinds of mockery. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவரை பார்த்து மக்கள் எல்லா விதமான கேலி கிண்டல் பேச்சுகளையும் ஏறெடுக்கிறார்கள். And Mark records the most funniest one, which is, this is Messiah, the King of the Israel, come down from the cross. What does that have to do with it? இப்போ மார்க் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேசிய கேலி பேச்சுகளிலே ஒரு காரியத்தை சொல்றார். என்னன்னா, இவர் யூதருடைய ராஜா, நீ யூதருடைய ராஜாவே ஆனால் மேசியாவானால் இறங்கி வா, சிலுவையிலிருந்து இறங்கி வா என்ற ஒரு கேலி. Doesn't make much sense, but yet that's what they mock him about. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பார்த்து அப்படி அவங்க கிண்டல் அடிக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை, இருந்தாலும் அந்த கிண்டலை தான் அவங்க, அந்த கேலியை தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் சொன்னார்கள். Sadly, the Lord Jesus dies. மிகவும் வருத்தம் அளிக்கும் விதத்திலே இயேசு கிறிஸ்துவின் மரணம் நிகழ்கிறது. It says Jesus cried out with the loudest voice, Eloi, Eloi, lama sabachthani, which means, my God, why have you forsaken me? இயேசு கிறிஸ்து மிகுந்த சத்தமிட்டு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஒரு வார்த்தையோடு தன்னுடைய ஜீவனை விடுகிறார். That's from Psalm 22. இது சங்கீதம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. It is the same words his ancestor King David made. இதே போலதான் தாவீது தேவனை நோக்கி கூக்குரலிட்டான். He was in trouble, David. And so he cries out to God and said, my God, why have you forsaken me? தாவீது மிகுந்த வியாகுலத்தில் இருந்தபோது அவன் தேவனை பார்த்து, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினான். Same way his grandson or great grandson Jesus does. அதே போலதான் அந்த தாவீதின் குமாரனாய் அவதரித்த கிறிஸ்துவானவரும், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். When we go back and read Psalm 22, we realize Yahweh God delivers him. சங்கீதம் 22லே தாவீது என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறின போது தாவீதை தேவன் விடுவித்தார். So Jesus isn't despairing when he says it. He is saying with hope, saying, just as David was delivered,
someday I will be delivered. இயேசு கிறிஸ்து ஒருவேளை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறின போது அது ஒரு புலம்பலின் வார்த்தை அல்ல, மாறாக 22ஆம் சங்கீதத்திலே பிதாவானவர் எவ்வாறு தாவீதை விடுவித்தாரோ அதே போல தன்னையும் பிதாவானவர் விடுவிப்பார் என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தின் வார்த்தைகள் அது. He knew after 3 days he will come back to life. ஏனென்றால் 3 நாட்களுக்கு பின்பு அவர் உயிர் தெழும்புவார் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். So this is not a words of despair. இது வியாகுலத்தின் வார்த்தை அல்ல, This is a words of hope. மாறாக விசுவாசத்தின் வார்த்தைகள். Now people didn't understand, but there's one man who understood, and that's a centurion. அங்கே கூடி வந்திருந்த மக்கள் கூட்டத்தினர் இயேசு கிறிஸ்துவை கூறிய இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அங்கே இருந்த நூற்றுக்கு அதிபதியோ இயேசு கிறிஸ்து என்ன கூறினார் என்று புரிந்து கொண்டான். He is in verse 39, he is 15:39, he says, surely this is the Son of God. அவன் கூறுகின்ற வார்த்தைகளை பாருங்கள், மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று கூறுகிறான். Pilate is afraid to ask him, are you the Son of God? பிலாத்து இயேசு கிறிஸ்துவினிடத்துல நீர்தான் தேவனுடைய குமாரனா என்று கேட்க பயந்தான். Because if Jesus said yes, he would have to crucify him. ஏன்னா இயேசு நான் தான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் அவரை உடனடியாக அவன் சிலுவையில் அறைய வேண்டும். But this Roman centurion isn't afraid to say, you are the Son of God. ஆனால் அவரை சிலுவையில் அறையுண்ட அந்த நூற்றுக்கு அதிபதியோ நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்ல தயங்கவில்லை. Probably that guy lost his life. ஒருவேளை அந்த நூற்றுக்கு அதிபதியை கொன்னு போட்டாங்களா என்ன நமக்கு தெரியாது. But we are told that story by Mark to the people, the audience are told that story by Mark to strengthen them to stand firm and make the confession. மார்க்கு ரோம குடிமக்களுக்கு எழுதுவதினாலே இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்ல நீங்கள் தயங்க வேண்டாம், இயேசு தேவனுடைய குமாரன் என்று தைரியமாக நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இதை எழுதுகிறார். Now, because of the time, I'm going to quickly go through, but when you go home and see that secret group I talked about, they show up in this paragraph again and again. When Jesus is buried, those ladies show up. When Jesus is resurrected, those ladies show up. பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய அந்த ஸ்திரீகள், அமைதியாக ஆண்டவரை விசுவாசித்து பின்பற்றிய அந்த ஸ்திரீகள் சிலுவை கருகிலே அவர்களை பார்க்க முடிகிறது, அவருடைய அடக்கத்திலே அவர்களை பார்க்க முடிகிறது, அவருடைய உயிர்த்தெழுதலிலே அவர்களை பார்க்க முடிகிறது. Verse 40 says, 15:40 says, among them were Mary Magdalene, Mary the mother of James, Mary and Salome. அவருடைய சில பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் என்று 3 பெண்கள் குறிப்பாக கூறப்பட்டிருக்கிறார்கள். And even many women from Galilee. 41ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அநேக ஸ்திரீகளும் கலிலேயாவிலிருந்தும் அவரோடு கூட வந்திருந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. There's a lot of scholars these days that say Jesus was buried somewhere and people didn't know where they were. They went to the wrong tomb. And that's why they think Jesus is resurrected. அதாவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மறுதலிக்கிற சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை எந்த கல்லறையில் வைத்தாங்கன்னு தெரியல, தவறான கல்லறையை போய் பார்த்துட்டு அது திறந்திருந்ததை பார்த்தோன்னே இயேசு உயிர்த்தெழுந்துட்டார்னு சொல்லி கதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. But look at verse 47. ஆனால் 47வது வசனத்தை பாருங்க. When Joseph of Arimathea hides Jesus' body, Mary Magdalene and Mary the mother of Joseph, they saw where they laid him. அது இயேசு கிறிஸ்துவை அரிமத்தியாவை சேர்ந்த யோசேப்பின் கல்லறையிலே வைத்தபோது 47ஆம் வசனம் சொல்கிறது, அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. Elephants and ladies do not forget things. அது என்ன சொல்லுவாங்கன்னா, யானைகளும் பெண்களும் சீக்கிரமா ஒரு காரியத்தை மறக்க மாட்டாங்க. We guys forget. ஆண்கள் சுலபமா மறந்துடுவோம். Joseph of Arimathea, you may have gone to a wrong tomb. ஒருவேளை
அவரை அடக்கம் பண்ணின அந்த அரிமத்தியாவை சேர்ந்த யோசேப்பு தவறான கல்லறைக்கு போயிருக்கலாம். But not Mary Magdalene. கண்டிப்பா மகதலேனா மரியாள் போயிருக்க மாட்டா. Not Mary, the mother of Jesus. யோசேப்பின் தாயாகிய மரியாளும் போயிருக்க மாட்டா. Right? They know where their beloved is. அவருக்கு பிரியமானவர் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார் என்று அவர்களுக்கு தெரியும். So they show up in 16:1. 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அந்த பெண்களை மறுபடியும் நாம் பார்க்கிறோம். Sabbath was over. Mary Magdalene, Mary the mother of James, and Salome, most scholars think that is Jesus' sister, they brought spices so that they can anoint Jesus. பாருங்க, ஓய்வு நாள் முடிந்த பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் அதே போல இங்க சலோமே என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த பெண் இயேசு கிறிஸ்துவின் சகோதரியாய் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அவர்கள் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வந்தார்கள். But they are a bit late. ஆனா அவங்க வந்தது கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க. They are a bit late because of two reasons. One, a lady had already anointed Jesus a couple of days earlier. அவங்க லேட்டா வந்ததுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பெண்மணி 2 நாளைக்கு முன்னாடியே அவருடைய அடக்கத்தை அடையாளப்படுத்தும் விதத்தில் அவருக்கு சுகந்த வாசனை உள்ள தைலத்தை பூசி விட்டார். But then second, Jesus is already awake. இரண்டாவது அவங்க வரதுக்கு முன்னாடியே இயேசு உயிரோட எழுந்துட்டாரு. Too late. ரொம்ப லேட்டா வந்துட்டாங்க அவங்க. Yeah, even though they came very early in the morning, they were just a little bit late. அந்த நாளின் அதிகாலை வேளையில் அவங்க புறப்பட்டு வந்திருந்தாலும் அதுவும் பாத்தீங்கன்னா தாமதமா வந்ததுதான். They were a little bit sad because there's a big rock and they didn't know how they could move it. அவங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை. என்ன கவலைனா, கல்லறைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெரிய கல்லை தங்களுக்காக யார் புரட்டுவான்? But the rock is moved. ஆனால் அவர்கள் அங்கே வருவதற்கு முன்பதாகவே அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. Now remember, Gospel of Mark does not have the birth scene of Jesus. மார்க் எழுதின சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எந்த ஒரு பதிவையும் செய்யவில்லை. So Mary hasn't seen angels before. எனவே மரியாள் தூதர்களை பார்க்கவில்லை. Right? Now we know she had seen angels. But in Mark's gospel the writer doesn't say. மரியாள் தேவதூதர்களை இதற்கு முன்பதாக பார்த்திருந்தாள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து நமக்கு தெரியும். ஆனா மார்க் இதுவரைக்கும் மரியாள் தேவதூதர்களை தரிசித்ததாக நமக்கு கூறவில்லை. But yet when she looks inside, she sees a young man dressed in white robe sitting there, and it scares them. And he starts speaking and says, "You're looking for Jesus of Nazarene. He is risen. He is not here. See where he lays. Go and tell Peter he is going ahead of you to Galilee. There you will see him just as he promised." 16ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்கள் முன்னே கலிலேயாவிற்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்றான். They should be happy. இத கேட்ட உடனே அவங்களுக்கு சந்தோஷம் வந்திருக்கணும். Instead, they are trembling, bewildered, and they run away from the tomb because they were afraid. பாருங்க 8ஆம் வசனத்துல அதை கேட்ட உடனே நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். Why is Mark telling us this part? ஏன் மார்க் இந்த காரியத்தை 8ஆம் வசனத்தை அவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள் என்று சொல்ல வேண்டும்? Are they afraid because Jesus is resurrected? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை கேட்டதனால அவங்க பயந்தாங்களா? Would you be upset and scared if some of our relatives come back to life? ஒருவேளை நம்ம வீட்ல யாராவது மறுபடியும் உயிரோட எழும்பி வந்தாங்கன்னா அதை நினைத்து நம்ம சந்தோஷப்படுவோமா இல்ல பயப்படுவோமா? You will do both? Yeah, definitely. You would have a little scare, a little question mark, maybe poke him a little bit. And then you would be happy. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே கொஞ்சம் பயம் இருக்கும், அப்புறம் தொட்டுக்கிட்டு பார்த்துட்டு உண்மையா உயிர்த்தெழுந்தானா சந்தோஷப்படுவோம். I think the reason Mark says is, if Jesus is genuinely resurrected, everything Jesus said about him is true, which means this is coming of God's kingdom on earth.
மார்க் எதனால் இதை கூறுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருப்பாரே என்றால் அவர் தன்னை குறித்தும் அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது. எனவே தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது தொடங்கிவிட்டது. Just as Mark said in the opening line, Jesus is the Son of God. Jesus is the Messiah. The kingdom of God is near in our midst, which means even though Rome is trying to rule them, God is going to rule them over Rome. மார்க் இதை கூறுவதன் மூலமாக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அந்த ராஜ்யம் தொடங்கப்பட்டு விட்டது. ரோமர்கள் யூதர்களை அரசாண்டாலும் அந்த ரோமர்களை காட்டிலும் தேவன் பெரியவராய் அந்த ரோமர்களையும் யூதர்களையும் அரசாளுகிறவராய் இருக்கிறார். But when they start saying Rome, Jesus is the Son of God, we are under God's kingdom, they are going to be going against the local political party, and that means certainty of death. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்றும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்த பெண்கள் சாட்சி கொடுப்பார்களே என்றால் அது அவர்களுடைய அரசுக்கு விரோதமாக அவர்கள் செய்கின்ற ஒரு குற்றமாக இருக்கும். அதன் விளைவு மரண தண்டனை. Scholars say Peter was killed around AD 64 by Nero. வரலாற்று ஆசிரியர்கள் அப்போஸ்தலனாகிய பேதுரு கிபி 64ஆம் ஆண்டு நீரோ என்ற மாமன்னனால் கொல்லப்பட்டான். They also say possibly Paul was killed between 64 and 67 again by Nero or persecution that accompanied Nero. அவ்வாறு அப்போஸ்தலனாகிய பவுலும் கிபி 64ஆம் ஆண்டிலிருந்து 67ஆம் ஆண்டிற்குள்ளாக இந்த நீரோ என்ற மன்னனால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. You remember I kept saying Jesus has the gift of encouragement? Mark also has the gift of encouragement. ஒருவேளை இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் உற்சாகத்தை அளிக்கிற வரம் பெற்றவர் என்று நான் சொன்னேன். அதே போல தான் மார்க் இங்க ஒரு உற்சாகம் அளிக்கும் வார்த்தையோட முடிக்கிறாரு. He is saying the next couple of years are going to be frightening because Jesus is genuinely resurrected from the dead. He is the Messiah. He is the Son of God. When you start believing that, there is persecution certain to come. அவர்கள் எதை நினைத்து பயந்தார்கள் என்றால், இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே அவர் தேவனுடைய குமாரன், அவர் மேசியா என்பது உறுதியாகிவிட்டது. இவர் மேசியா, இவர் தேவனுடைய குமாரன், இவருடைய ராஜ்யம் பூமியில் தொடங்கிவிட்டது என்பதை நாம் விசுவாசிப்போமே என்றால் அதனால் நமக்கு உபத்திரவம் காத்திருக்கிறது என்பதை நினைத்து அவர்கள் திகிலடைந்தார்கள். Just as Jesus said to his original disciples, they will drag you before the kings, they will drag you before the courts, they will hurt you, they will persecute you, they will kill you. Mark is saying all of those are going to happen to you and me. அது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்திலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களை வழக்காடு மன்றங்களிலே அழைத்து செல்வார்கள், உங்கள் மீது குற்றங்கள் சுமத்துவார்கள், உங்களை கொலை செய்வார்கள் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களிடத்திலே சொன்னது போல மார்க்குவும் இங்கே இந்த பெண்கள் உயிர்த்தெழுந்ததை தரிசித்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார். All those people that Mark is addressing, they are going to face persecution. மார்க் யாருக்கெல்லாம் இந்த நற்செய்தி நூலை எழுதுகிறாரோ அவர்கள் ஒவ்வொருவரும் துன்புறுத்தப்படுவார்கள். Church history tells us many of those early Christians died as martyrs. திருச்சபை வரலாற்றிலே ஆதி சபையை சேர்ந்த அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள் என்று நாம் வாசிக்கலாம். Nero tied them up in poles in his garden and set them on fire because he said, you're supposed to be the light of the world, be light in my garden. நீரோ என்ற மாமன்னன் இந்த கிறிஸ்தவர்களை பிடித்து தன்னுடைய தோட்டத்திலே ஒரு தூணிலே கட்டி போட்டு நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்களே என்று சொல்லி அவர்களை தீயிலிட்டு கொளுத்தினான். What's the practical lesson for you and I? நீங்களும் நானும் இங்கே கற்றுக்கொள்கிற நடைமுறை பாடம் என்ன? We are in a comfortable world at this moment. இந்த சமயத்தில் இந்த தருணத்திலே நாம் ஒரு பாதுகாப்பான உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But the call to be a disciple of the Lord is to go to the cross and die. ஆனால் தேவனுடைய அழைப்பு நாம் சிலுவையை சுமந்து அவருக்காக மரிக்க வேண்டும். Anyone who wants to follow me must take the cross. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். In some way, when there is no persecution,
we don't really live like the Lord Jesus or like the first apostles. ஒருவேளை இப்படிப்பட்ட பாதுகாப்பான ஒரு சூழலிலே இருக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவைப் போலவோ அல்லது அவரது அப்போஸ்தலர்களைப் போலவோ நாம் வாழ்வதில்லை. I have mixed feelings. இதை நினைத்து பார்க்கும்போது எனக்கு பல கருத்துக்கள் உள்ளே தோன்றுகிறது. I don't like pain. எனக்கு வலி பிடிக்காது. I don't want to go through persecution. பாடுகளுக்குள்ளாக போக எனக்கு விருப்பமில்லை. But yet that's the call for each Christian. ஆனால் அதுவே ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அழைப்பாக இருக்கிறது. If sufferings come, நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வேதனைகள் வருமே என்றால் it's only the proof we are his children. அதுவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதின் ஒரே அடையாளமாய் இருக்கிறது. Paul would even say all God's children, all godly people must suffer. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் துன்பப்பட வேண்டும் என்று கூறுகிறார். Like I said, I don't like pain. நான் சொன்னது போல இப்படிப்பட்ட பாடுகள் எனக்கு பிடிக்காது. But I know that's part of our lives. ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பாகம் என்று நான் அறிவேன். So wherever we are, be aware maybe the Lord will take your life for him. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் ஒருவேளை உங்களை ஜீவனை விடும்படியாக அழைக்கலாம். As he said, be watchful, be strong, be alert. விழித்திருங்கள், தைரியமாய் இருங்கள், காத்திருங்கள். Because there's always resurrection on the other side. ஏனென்றால் இந்த பாடுகளுக்கு பின் உயிர்த்தெழுதல் காத்திருக்கிறது. There's an interesting story I skipped, and many of you may be wondering why I skipped, and that is a man running naked. இந்த சம்பவங்களை குறித்து நான் பேசும்போது ஒரு ருசிகரமான தகவலை நான் கடந்து சென்று விட்டேன். நீங்க யோசிக்கலாம் நான் ஏன் அதை தவிர்த்தேன் என்று. அது என்னவென்றால் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்ட போது நிர்வாணமாய் ஓடினான் என்று நாம் பார்க்கிறோம் அவரை விட்டு. Right? And there is a physical reason why he ran naked. ஒருவேளை அவன் ஏன் ஓடினான் என்பதற்கு ஒரு சரீரப்பிரகாரமான காரணம் இருக்கிறது. One of my friends showed me a spiritual reason. என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு ஆவிக்குரிய காரணத்தை எனக்கு சொன்னார். Only 2 times in the Gospel of Mark we hear about a young man. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 2 முறை மட்டும்தான் ஒரு வாலிபன் வருகிறான். The first young man runs away naked. The second young man is on the tomb of Christ clothed in white robe. நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதல் வாலிபன் இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்ட போது தன்னுடைய மேல் ஆடையை கழட்டி விட்டு நிர்வாணமாய் இயேசுவை விட்டு தூரமாய் ஓடுகிறான். இரண்டாவது வாலிபன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் கல்லறையிலே வெள்ளை ஆடைகள் அணிந்தவனாய் உட்கார்ந்திருக்கிறான். There's a picture of a person's life before Christ and after Christ. அது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதின் அடையாளமாக இந்த 2 வாலிபர்கள் இருக்கிறார்கள். Before Christ we are scared, we will even drop our pants and run off. அது இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் மிகவும் திகில் நிறைந்தவர்களாய் அவரை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் நிர்வாணமாய் ஓடுகிறவர்களாய் கூட இருந்தோம். But after Christ we sit in the tomb but clothed in righteousness. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்போ நாம் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையிலே அமர்ந்திருந்தாலும் வெள்ளை ஆடை அணிந்தவர்களாய் அமர்ந்திருப்போம். We keep talking about the holiness. நாம் பரிசுத்தத்தை குறித்து பேசிக்கொண்டே வந்தோம். Very significant. பரிசுத்தம் மிகவும் முக்கியமானது. In the Jewish people's mind it was the ritual holiness. யூதர்களுடைய மனதிலே பரிசுத்தம் என்பது அவர்கள் பின்பற்றிய பாரம்பரியங்களை பொறுத்ததாக இருந்தது. But in Jesus' mind it is the true heart holiness. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மனதிலே பரிசுத்தம் என்று சொல்லும்போது அது இருதயத்தை குறித்து பேசுகிறது, இருதயத்தின் சுத்தத்தை குறித்து பேசுகிறது. So I like to finish with 2 very important practical thoughts. 2 முக்கியமான நடைமுறை சிந்தனைகளோடு நான் இந்த கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். Number 1, should we suffer for Christ, we should be willing to. முதலாவது நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிக்க வேண்டுமா? ஆம், நாம் அனுபவிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். Number 2, இரண்டாவதாக if there is no suffering or there is suffering, we should always be holy. ஒருவேளை நமக்கு பாடுகள் இருந்தாலும் பாடுகள் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் எப்போதும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்.
not by ritual holiness, அது வெளியரங்கமான சடங்குகளிலே காணப்படுகின்ற பரிசுத்தம் அல்ல, but by genuine heart holiness. மாறாக இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். Because God had began the work in us. ஏனென்றால் தேவன் நமக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை தொடங்கி இருக்கிறார். And he had promised to be with us and walk with us. அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வழி துணையாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். And he has given us the Holy Spirit. அது மட்டுமில்லாமல் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அவர் அருளி இருக்கிறார். So we would remain as holy people until the day either we face suffering and die or he takes us home. ஒருவேளை நாம் பாடுகளை சந்தித்து மரிப்பதா இருந்தாலும் சரி, இல்லை என்றால் தேவன் நம்மை அவருடைய இல்லத்திற்கு அழைத்துக் கொள்ளும் நாளாக இருந்தாலும் சரி, அந்த நாள் பரியந்தம் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறவர்களாய் நடக்க வேண்டும். I'll say a word of prayer. நான் ஒரு ஜெபம் ஏறெடுக்க விரும்புகிறேன். Our Father in heaven, we are very grateful for Mark taking us through Jesus' life and showing us he is the Messiah, he is the Son of God. அன்புள்ள பிதாவே, மார்க் எழுதின சுவிசேஷத்திலே மார்க்கு இயேசுவே மேசியா, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Help us to have faith like the ladies that had faith in the gospel. அந்த நற்செய்தி நூலிலே நாங்கள் பார்த்த அந்த ஸ்திரீகளைப் போல நாங்களும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டி அருளும். Or like the blind man or Jairus or the deaf person that had faith in you for their healing. ஒருவேளை எவ்வீருவைப் போல, இல்லை என்றால் அந்த கண் பார்வையற்றவனைப் போல, இல்லை என்றால் அந்த காது கேட்காதவனைப் போல நாங்கள் உம்மை முழு மனதோடு விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டி அருளும். Help us to be internally holy, not outwardly holy. நாங்கள் வெளியரங்கமாய் அல்ல, அக தூய்மையுடையவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டி அருளும். Help us to be watchful, alert, and persevere till the end. நாங்கள் விழித்திருந்து காத்திருந்து இறுதி வரை நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you. Okay. Well,